எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் ஃபேஷன் சகா இந்த அமைப்பு வந்து இங்கே ஸ்கை ஒன் இந்த மாலில் ஒரு பிரமாதமான ஒரு ஈவெண்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் குழந்தைங்க, பெரியவங்க, டீனேஜ் வயசில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுடைய டேலண்ட்ஸை இங்கே நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸ் மேக்கப்பில் போட்டு இந்த மாதிரியெல்லாம் எங்களால் மேக்கப் போட முடியும் அப்படின்னு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுங்களும் இந்த காம்படிஷனில் சேர்ந்து அவங்களுடைய திறமைகளை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒரு சின்ன பையன் வந்து அருணாச்சலத்தில் நான் போட்ட மாதிரி ஒரு கெட்டப் போட்டு வந்து ஃபுல் டைலாக்குமே, எனக்கு அந்த டைலாக்கு வந்து ஒரு 4 லைன் தான் ஞாபகம் இருக்குது. பட் அவர் வந்து ஃபுல் டைலாக்குமே லிப் மூமெண்ட் கொஞ்சம் கூட விசிறாமல் அழகாக பேசி நடித்தார். ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது. அதே மாதிரி குட்டி பிள்ளைங்க அந்த ஃபேஷன் ஷோ மாதிரி நடந்து வரும்போது ரேம்ப் வாக்கு ரொம்ப அழகாக என்ன எக்ஸ்பிரஷன்ஸோட, அவங்களுக்கெல்லாம் மிஞ்சி போனால் ஒரு 3 வயசு 4 வயசு தான் இருக்கும் போல இருக்குது. ஆனால் அவங்களுக்குள்ளார என்ன ஒரு எக்ஸ்பிரஷன். அதாவது அதுக்கு முன்னாடி டீனேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் நடந்தாங்க, அதே மாதிரி பாய்ஸ் எல்லாம் நடந்து வந்தாங்க. கட் பண்ணால் இந்த குட்டி குழந்தைங்க அவங்களுக்கு ஈக்குவலாக எக்ஸ்பிரஷன். அது எதுக்காக அந்த ஒரு லுக் கொடுக்குறோன்றது மீனிங் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனால் அவ்வளோ அற்புதமாக நான் ஏதோ டிவி ஷோ பார்க்குற மாதிரி இருந்தது எனக்கு. இந்த மாதிரி அப்பப்போ அங்கங்கே ஒரு ஃபேஷன் ஷோலாம் நடத்தணும். இந்த மாதிரிலாம் ஈவெண்ட் நடத்தும் போது என்னென்னா, பலதரப்பட்ட இடங்கள்லேருந்து அவங்கவுங்களுடைய டேலண்ட்ஸை நிரூபிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். அதை நடத்திக்கிட்டு இருக்கிற இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப பாராட்டுக்குரியவங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த காலத்தில் சாதாரணமாக நம்ம ஒரு சின்னதாக வீடு வரணும், ரிலேஷன்ஸ் வரணுமே, ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணுன்னாவே ரொம்ப கஷ்டம். ஏன்னா யாரை கூப்பிடுறோம், யார் வந்தாங்க, யார் வந்தவங்கள நல்லபடியாக நம்ம கவனிச்சோமா இல்லையா, அந்த இடம் எல்லாம் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, இதெல்லாம் பார்த்து நம்ம வீடு வரணும் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறதே கஷ்டன்ற காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய மாலில், அதுவும் மாலுக்கு நடுவில் சென்டரில் எல்லாரையும் அசம்பிள் பண்ணி பப்ளிக் வந்து இதுவரையிலுமே எங்களை யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் ரொம்ப அமைதியாக அழகாக சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த ஈவெண்ட்டை. இதுக்கு நிறைய ஆள்பலம் இருக்கணும். அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் தான் அவங்களுக்கு ஆள்பலம். எல்லா பலத்தை விட மீடியாவிலேருந்தெல்லாம் நீங்கள்லாம் வந்திருக்கீங்க. நீங்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுக்குறீங்க. அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அழகாக அருமையாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இந்த ஈவெண்ட்டை. இப்போ கூட பாருங்கள். ஆனால் பப்ளிக்லேருந்து யாருமே எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல. எல்லாரும், அதுவும் ஒரு மாலில் ஒரு இவ்வளோ பெரிய ஈவெண்ட் நடக்குதுன்னா எவ்வளோ கலாட்டா இருக்கும். ஆனால் அந்த மாதிரி கலாட்டா எதுவும் பண்ணாமல் பப்ளிக்கும் வந்து அமைதியாக அவங்களும் ஆச்சரியத்தில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. குழந்தைங்கள்லாம் வர்றதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டில் முருகர் வேஷம் போட்டு வர்றது வந்து இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டில் பார்க்குறேன். யூஸ்வலாக வந்து சேனலில் நடக்கிற ப்ரோக்ராமில் வந்து முருகராக வருவாங்க, வள்ளியாக வருவாங்க, அம்மனாக வருவாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டில் முருகர் வேஷம் போட்டு வர்றது, அந்த மேக்கப் போட்டவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும். ரொம்ப அருமையாக இருக்குது இந்த ப்ரோக்ராம். இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரோக்ராமில் என்னையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு, இதை பார்க்குறதுக்கு, இதை ரசிக்கிறதுக்கு, இவங்க எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த தமிழ் ஃபேஷன் சகா அந்த டீமுக்கு என்னோட பணிவான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இதே மாதிரி நீங்கள் இதை விட பெரிய ஈவெண்ட்டெல்லாம் நீங்கள் நடத்தணும். அங்கே அதாவது நம்ம வந்து இப்போ வரலாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரை வர வச்சுருக்கோம். இனி இந்தியாவிலேருந்து எல்லாரையுமே அவங்கவுங்க டேலண்ட்ஸோட வந்து இந்த மாதிரி ஈவெண்ட் நடக்கணும். அதுக்காக என்னோட பாராட்டுக்களை நான் இப்போவே தெரிஞ்சுக்கிறேன். வெரி ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள்லாம் கொடுக்குற ஆதரவு தான் அவங்கள வந்து மென்மேலும் பெரிய ப்ரோக்ராம்ஸ் நடத்துறதுக்கு உதவியாக இருக்கும். நன்றி. மேடம், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் வந்து யூடியூப்லேயே ஃபேஸ்புக்லேயே போட்டு டான்ஸ் ஆடி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அவங்க ஈஸியாக வாய்ப்பு கிடைக்குது. பார்த்து
நான் சொல்லியே தீரணும். எல்லாரும் வந்து ரீல்ஸ் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ பேர் இருக்காங்கன்னு அதை பார்த்த உடனே டைரக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? நிறைய டைரக்டர்ஸ் இப்போது என் கூட, அதாவது இப்போ நான் நடிக்கும் போது ஒருத்தர் புதுசாக வந்து நடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க திணறாங்க டைலாக் சொல்கிறதுக்கு. ஆல்ரெடி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடித்ததை, அவங்க பாட்டு பாடி நடித்ததை இவங்க எடுத்து ரீல்ஸாக போடுறாங்க. அதானுங்க ரீல்ஸு. எனக்கு அவ்வளோவா தெரியாது அதை பற்றிலாம். ஆனால் அவங்களுக்கு ஒரு ரியல் டைலாக் கொடுக்கும் போது அங்கே வந்து திணறாங்க. ஓகேங்களா? அப்போ திணறும் போது நான் கேட்டேன், இவங்க யார் இந்த அம்மா, யார் சார்? இவங்களுக்கு வந்து ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்படிங்களா சார்? ஓகே. அந்த 1000 ஃபாலோவர்ஸை நம்பி இவர் இங்கே போட்டுட்டு எல்லாரோட டைமும் வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது, பணமும் கூடவே சேர்ந்து வேஸ்ட் ஆகுது. அது வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக அவங்க சேர்ந்தாங்க. ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் அது வரலாம் தான் இருப்பாங்க. சினிமாவிலேயே அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் காலம் தான் இருக்குது. காலமே இன்னும் ஒரு 6 படம் நல்லா ஓடி 7வது படம் நல்லா ஓடலன்னு நான் யாருமே பார்க்கறது இல்லை. அதுக்கப்புறம் நம்ம கையை ஊனி கரணம் போட்டு திருப்பி வந்து நிற்கிறதா இருக்குது இல்லைங்களா? பெரிய பெரிய சக்ஸஸ் கொடுத்த ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்கே அந்த மாதிரி இருக்கும் போது ரீல்ஸ் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு ஒரு வெல்கம் பண்ணி நீங்கள் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அம்போன்னு விட்டுருவீங்க நீங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அவங்க? ஸோ அது வந்து டெம்பரவரியான ஒரு சந்தோஷம். நம்ம பார்த்தோம் ஒரு 1000 பேருக்குல நம்மளும் ஒரு 1001 இருந்து பார்த்தோமா விட்டோமா போனோமான்னு இருக்கணுமே தவிர இது வந்து ஸ்டேபிள் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க நினைச்சிட்டு, அதாவது அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வேணுங்கிறதுக்காக அப்பெல்லாம் வந்து ஆல்பம் போட்டுட்டு ஒவ்வொரு கம்பெனியா ஏறி இறங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க டிராமாலெல்லாம் நடிச்சாங்க. டிராமா அவங்கள பார்த்து அவங்களுக்கு வந்தது. இப்போ வந்து சீரியல்ஸை பார்த்து எடுக்கிறாங்க. இப்போ ரீல்ஸ் பண்றவங்கள பார்த்து எடுக்கிறாங்க. பட் ரீல்ஸ் பண்றவங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இது பெர்மனன்ட் நினைச்சுன்னு வந்துடாதீங்க. நீங்க வேற ஏதாவது ஒரு நல்ல வேலையில இருந்தா அந்த வேலையை ஸ்டெக் ஆன் பண்ணிக்கங்க. இதை ஒரு பொழுதுபோக்கா, எப்படி ரீல்ஸ் பண்ணது உங்களுக்கு பொழுதுபோக்கா இருந்ததோ அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் வந்தா பண்ணிக்கங்க. ஆனால் இது வந்து ஒரு ஈஸி மணி, இது எப்பவுமே கிடைக்கும்னு மட்டும் நீங்க கற்பனை பண்ணி இதுதான் வாழ்க்கைன்னு வந்துடாதீங்கன்னு சொல்றேன். ஆடை கலாச்சாரம் இது வந்து ஒரு ஸ்டேட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, டான்ஸ் பெண்களை வந்து சினிமா முறையில இது போட்டு டான்ஸ் ஆட வைக்காதீங்க, அது நாங்க வந்து ஒரு கேஸே கொடுப்போம்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. நீங்க வந்து ஆடை கலாச்சாரம் ரொம்ப வந்து மதிப்பிடுங்க. உங்களோட கருத்து? அது உண்மைதான். எப்பவுமே நான் வந்து காலேஜ்லயோ ஸ்கூலுக்கோ ஃபங்க்ஷனுக்கு போனேன்னா நான் வந்து படிப்பை பற்றியெல்லாம் பிள்ளைங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நீங்கள்லாம் நல்லா படிங்க, நல்லா ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப ஜீனியஸாக இருக்காங்க, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரலாம் விளையாட்டாக இருந்தால் கூட 6thலேருந்து பிக்கப் பண்ணிடுவாங்க. ப்ளூ மவுண்டன் ட்ரெயின் மாதிரி கொஞ்சம் அரக்கோணம் வரலாம் அப்படி போகும். அரக்கோணத்துக்கு அப்புறம் பிக்கப் ஆகி கரெக்ட் டயத்தில் போய் நிற்கிற மாதிரி இப்போ இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க. நல்லா, ஆனால் அவங்களுக்கு வந்து சின்னதாக அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஒழுக்கத்தை சொல்லணும். அப்படிங்கும் போது நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் ஃபேஷனாக பண்ணிக்கங்க, ஃபேஷன் ட்ரெஸ் பண்ணுங்க, வேண்டாம் இல்லை. மற்றவங்க பார்த்து அதை அருவருக்கவோ இல்லை அப்படி சிட்டிக்க போட்டு கூப்பிடுற மாதிரியோ பண்ணிக்காதீங்க. நம்மளை பார்த்தா கையெடுத்து கும்பிட வேண்டாம். ஆனா அவங்க வீட்டு பொண்ணா நம்மளை நினைக்கிற மாதிரி நீங்க நடந்துக்கங்க. அப்புறம் அவன் பின்னாடி தட்டினா முன்னாடி கூப்பிட்டான்னு சொல்லி அவங்க மேல பழி போடாதீங்க. நீங்க அவங்களை வந்து தூண்டுதல் பண்ணாதீங்கன்னு சொல்லி. இவங்க பேரு நம்ம வடிவதரசி அம்மா அவர்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட். அண்ட் அவங்களுடைய ஸ்கூலை விட நாங்க வந்து நல்லபாக்கம் ஐடிபிஎல் காலனி ஆப்போசிட்ல இவங்க வந்து அவங்க ஏபிஎன் தோட்டத்துக்கு வருவாங்க வருஷத்துல. அப்ப மே மாசம் நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து நாங்கெல்லாம் மே மாசம் முன்னாடி மார்ச்லயே பார்த்தோம். ஓகே, தேங்க் யூ. வந்து பரவாயில்ல இதே மாதிரி ஆக்ட் பண்ணி. சோ மேம் வந்து பழச மறக்கல. அவங்க இதுக்கு முன்னாடியே ஒரு இன்டர்வியூல சன் மியூசிக்ல சொல்லி இருக்காங்க,
இவங்களை பத்திலாம். அதனாலதான் அதை ஞாபகம் வச்சு நாங்க இங்க மறுபடியும் இவங்களை கூப்பிட்டு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு பண்ணிருக்கோம். ஒரே ஏரியா நான் ஸ்கூல்லே போல மேடம், அதனால ஸ்கூல் ஆசையா இருந்துச்சு சொல்லிட்டேன் மேடம். தமிழ் ஃபேஷன் சாகாக்கு வந்திருக்காங்க. ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ சோ மச் ஃபார் த பிரசன்ஸ் மேம். அண்ட் தமிழ் ஃபேஷன் சாகா டீம் இருந்தா கூட ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். மேம் உங்களுக்கு எங்களுடைய நவீன் சார்பா என்டையர் டீம் சார்பா ஒரு சின்ன சர்ப்ரைஸ், ஒரு மெமெண்டோ உங்களுக்காக. நீங்க லைஃப் லாங் இதை நீங்க கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஒரு நிமிஷம் மேம், இதை நான் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும் மேம். அங்க பாருங்க மேம், நிஜமாவே ஒரு நிமிஷம். ஒரு அம்மா தாய் ஸ்தானத்துல இருக்கிற ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்களோ அதை தான் இப்ப பண்ணாங்க. நான் நினைச்சேன் அவங்களோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டாங்க, அவங்கள கூப்பிட்டு டிஷ்யூ பேப்பர் கொடுன்னு சொன்னாங்க. நான் கூட நினைச்சேன் இந்த அம்மாவுக்கு வேர்க்கவே இல்லை, டிஷ்யூ பேப்பர் கேட்கறாங்க உள்ளுக்குள்ள தோணிக்கிட்டு இருந்துச்சு. பட் ஆனா அவங்க டிஷ்யூ பேப்பர் வாங்கினது அவங்களுக்கு இல்ல, நவீனுக்கு வேர்க்கிறது அவனுக்கு தொடச்சு விடுறாங்க. இதை விட ஒரு சூப்பரான சீஃப் கெஸ்ட் இந்த ஈவெண்ட்டுக்கு வேற யாரையுமே நம்ம கூப்பிட முடியாது. ஒரு பெரிய கைத்தல் எல்லாரும் சேர்ந்து வடிவுக்கரசி அம்மா கொடுத்துடலாம். இல்ல அவர் ஹீரோன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க. அதான் மேம் இன்ட்ரோடியூஸ். அப்ப மனசுல பாரதி ராஜன் அப்போ அந்த ஹீரோ அழகா இருக்கணும்ல. இல்ல நமக்கு பக்கத்துல நிக்கிறவங்க அழகா இருந்தா நாம அழகா இருக்கும். அதான் மேம் இவ்வளவு நேரம் நான் அவங்க பக்கத்துல நின்றேன். இல்ல கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் எல்லாரும் சேர்ந்து கொடுத்துடலாம் ப்ளீஸ். Wow, that's so nice. ஃபேமிலிஸ்ல அவங்க நேர்லயும் அழகா இருக்காங்க, நம்மளுடைய ஃப்ரேம்லயும் அழகா இருக்காங்க. Once again, thank you so much for coming on today. Your presence is really appreciated. தமிழ் ஃபேஷன் சாகா நம்ம ஸ்கை வாக் மால்ல பார்த்தீங்கன்னா ஸ்கை வாக் மால்ல ஃபேஷன் ஷோ நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா குழந்தைகள்ல இருந்து இளைஞர்கள்ல இருந்து ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் ஆக்சுவலாக நடிகை வடிவக்கரசி அம்மா மேடம் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் செலிபிரிட்டிஸ், விஜய் டிவி ஆர்டிஸ்ட், பொதுமக்கள், இளைஞர்கள், குழந்தைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டு இதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவிகள் மாணவர்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட தனித்திறமைகளை வளர்க்கிறதுக்கு நம்ம தமிழ் சாகா ஃபேஷன் அப்படின்ற அமைப்பு ஒரு பெரிய பங்கு வச்சிருக்கு. ஸோ மாணவர்கள் சார்பில் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி குழந்தை பருவத்துல இருந்தே அவங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அவங்களோட தனித்திறமைகளை ரொம்ப அழகாகவும் நல்ல விதமாகவும் ப்ரெசென்ட் பண்றதுக்கு தமிழ் சாகா ஃபேஷன் அப்படின்ற அமைப்பு ஒரு ரொம்ப முக்கிய பங்கு வச்சிருக்காங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த கிரௌட் ரொம்ப அதிகமாக இருக்கு சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆரம்பிச்சு காலையில இருந்து குழந்தைகள்ல இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆர்டிஸ்ட்ல இருந்து எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆக்சுவலாக இதெல்லாம் வந்தவங்க இல்லை, மால்க்கு வர்ற ஸ்கைவானுக்கு வர்ற மற்ற நபர்களுமே இந்த விழாவை பார்த்து உற்சாகம் அடைஞ்சு மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா அந்த விழாவை சிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக போய்க்குது சார். ஸோ இந்த மாதிரி இப்போ உள்ள இளைஞர்கள் தமிழ் ஃபேஷன் சாகா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட தனித்திறமைய இந்த மாதிரி வெளிச்சம் போட்டு காட்டுறது பார்த்தீங்கன்னா வளர்ற இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் ரொம்ப ஒரு பயனுள்ளதா இருக்கும் சார். ஏன்னா இந்த மேடையில ஏறி வர்றவங்க தான் நாளைக்கு பெரிய பெரிய மேடைகளை ஏற ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் இதுல ஸ்டேஜ் ஃபேரே இல்லாம பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதுல எஸ்பெஷலி இந்த ஃபேஷன் ஷோலாம் சான்ஸே கிடையாது. ஃபேஷன் ஷோல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா குழந்தைகள், அதே மாதிரி எஸ்பெஷலி நம்ம நடிகை வடிவக்கரசி அம்மா மாதிரியே ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா வேஷம் மாறு வேடமிட்டு கிட்டத்தட்ட ஒரு பெரிய மாறுவேட பட்ட மாதிரி டயலாக் டெலிவரி கிட்டத்தட்ட வடிவக்கரசி அம்மாவே கவர்ந்து எடுத்துட்டாங்க. அவங்களே எக்ஸ்பிரஷன்ஸ்ல கைதட்டி ஸ்டேஜ்ல ஏறி அவங்கள கூப்பிட்டு அரவணைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ போமா சரி ஓகே. ஒன்றும் இல்லை, இப்போ சோசியல் மீடியால உங்களை ட்ரோல் பண்றாங்க. மிஸ்கின் விஷயம் பேசியிருப்பாரு, அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? ஆக்சுவலா மிஸ்கின் சார் நம்மளை பத்தி பேசவே இல்லம்மா, ஜென்ரலா பேசியிருந்தாரு. அவர் அது நிறைய மீடியாஸ்ல யாரு பாப்புலரா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்மளோட ஓரளவு மக்களுக்கு முகம் தெரிஞ்சது போது நம்ம பாப்புலர் யாரு கேட்டாலும் தெரியுதுல, குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் முடிய தெரியுது. அவர் ஜென்ரலா அவர் படப்பூச்சை வேலை ஜாலியா பேசிட்டு போயிட்டாரு. அதுக்கு கீழே அசிங்கமா பேசுனது, ஆபாசமா பேசுனது அது கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு பாத்தீங்கன்னா ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம்.
இப்ப என்னன்னா பிக் பாஸ் நீங்க போறோம் நீங்க ஏன் கடைசி வரைக்கும் போகல சார்? அது மக்கள் தீர்ப்பு. உங்களுக்கு தெரியும், பிக் பாஸ் வந்த புதுசுல வந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க முடிய துபாய் போனப்ப முத கொண்டு நீங்க போனா நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. மக்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னு இல்லை இல்லையா? சோ அந்த நேரம் நடக்கல. ஆனா கலக்க போகுது யாருல வந்து பாத்தீங்கன்னா, இவரை நீங்க ஸ்பெசிபிக்கா கூப்பிடுங்கன்னு தாம்சன் சாருக்கு தொலைக்காட்சியில இருந்து பிரஷர் சார் அவரே ஓபனா சொன்னாரு. என்ன திவாகர், தொலைக்காட்சியில இருந்து கூப்பிட்டு இவரை கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு வகையில வாய்ப்பு வந்துகிட்டு தானே சார் இருக்கு. மக்கள் முன்னாடி நம்ம முகத்தை காமிச்சுக்கிட்டே தானே இருக்கோம். வாய்ப்பு கொடுத்த வரைக்கும் நம்ம விஜய் டிவி நிறுவனத்துக்கு நன்றியை தெரிவிச்சோம். ஃபேஷன் ஷோ எப்படி இருந்துச்சு? நல்லா கலர்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப ஆக்சுவலா ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு. குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் கேட்கல, குழந்தைகள் எப்பவுமே சூப்பரா தான் இருக்கும். மற்றபடி எப்படி இருந்துச்சு சார்? ரொம்ப பிரமாதம். அதான் சார், அதுல நிறைய உழைப்பு இருக்கு, மேக்கப் இருக்கு இல்லையா? அவங்க எல்லாருக்கும் மேக்கப் பண்றதுல இருந்து கோரியோகிராஃப் பண்றதுல இருந்து இதுல நிறைய உழைப்பு இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு டீமே இருக்கு இல்லையா? கோரியோகிராஃபர், மேக்கப் பண்றது, அதுக்கு முன்னாடி டீச்சிங் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு சார். ஃபேஷன் ஷோ வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஃபேஷன் சாகா போயிட்டு இருக்கு. இந்த ஈவெண்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஈவெண்ட்டை வந்து நானும் ஜெஃப் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்குமே நிறைய ஃபேஷன் ஷோஸ்லாம் போயிட்டு இருக்கு, சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த வாட்டி மிஸ்டர் நவீன் எங்களை மறுபடியும் கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். நவீனை சப்போர்ட் பண்ணி தான் இந்த இடத்துல வந்துருக்கோம். கூப்பிடுங்களா? எல்லா ஃபேஷன் ஷோலயும் இருக்கீங்க. ஆமா, எல்லா ஷோ மட்டும் இல்ல, எந்த ஷோ வந்தாலும் நவீன். அதே மாதிரி இந்த நவீன் எங்களுக்கு காசு கொடுப்பாங்க. ஜெஸியும் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜெஸி வாவ் எஸ் பதிவு பண்றாரு. ஸோ பேசிக்கா இட்ஸ் ஃபன் லவ்விங் டீம் தான். இந்த டீமை சப்போர்ட் பண்ண தான் நாங்கள் மெயினாக இங்கே வந்திருக்கோம். அண்ட் தேங்க்யூ நவீன், தேங்க்யூ ஜெஸி, தேங்க்யூ நவீன், தேங்க்யூ ஜெஸி. அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபேஷன் சாகா. லவ் யூ. Thank you so much. Thank you. இதுக்கு மேல என்ன பேசணுமா? 1900 ஃபேஷன் ஷோ இல்ல, ஃபேஷன் ஷோ எப்படி இருந்துச்சு? கேர்ள்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? புரியலனா? கேர்ள்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்க? ஃபேஷன் ஷோ எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. மால்ல இருந்துச்சு, நாங்க பார்த்தோம், சூப்பரா இருந்துச்சு. அவ்வளவுதான். அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்கல, அவங்க ரொம்ப சூப்பரா ஃபேண்டாஸ்டிக்கா வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஏன்னா சின்ன பசங்களுக்குலாம் வந்து ஸ்டேஜ் ஃபியரே இல்லாம இருந்தாங்க. நான்லாம் இந்த வயசுல எல்லாம் வந்து சீட்டோஸும் லேஸ் பாக்கெட்டும் சாப்பிட்டு சுத்திட்டு இருந்தேன். பிங்கோஸ் இந்த மாதிரி சிப்ஸ் பலகாரம் தான் சாப்பிட்டு இருந்தாங்க. இந்த பசங்க ரொம்ப திறமையா நின்று தைரியமா அவங்க டேலண்ட் இப்பவே வெளிய எடுத்துட்டு வராங்க. அதுக்கு காரணம் தமிழ் ஃபேஷன் சாகா. அவங்களுக்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். Yes and they are brought the young talent and it was nice being here. இன்னும் நாங்க என்ஜாய் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். Love you. எப்பவுமே வந்து பிக் பாஸ் போனா ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுவாங்க. பிக் பாஸ் வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடும். உங்களோட பாண்டிங் எப்படி இருக்கு? 4 பேர் நாங்க பிரதிபலிக்க பண்ணவே பூர்வ ஜென்மம்னு நினைக்கிறேன். எந்த ஜெஃப்ரி தான். ஏன்னா என் பொண்டாட்டியோட அதிகமா ஜெஃப்ரியை தான் கேட்டு இருக்கிறாங்க. எங்கேயா நான் போனாலும் என் பொண்டாட்டி ரம்யானே நிறைய பேர் ஜல்லிக்கல்லு போடல. நான் ஜல்லிக்கல்லு போடல, கருங்கல்ல போட்டு ஒரு உத வச்சு 2 பேரும் உட்காந்துட்டோம். அதுல போகும்போது ஃபர்ஸ்ட் போகும்போது சைலண்டா இருந்தீங்க. செகண்ட் வாட்டி போகும்போது ரவுடிசம் பண்ண ஆரம்பிச்சீங்க. இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்கலன்னு நினைக்கிறேன். நாங்க பேசாம இருந்தா எப்படி அப்படி வந்துருக்கோம். இல்ல, நிறைய விஷயம் வந்து வெளியே வரல. ஓப்பனா சொல்ல போனா அதுதான். அது நானும் ஜெஃப்பும் எப்போதுமே இப்படிதான். நாங்க இப்படிதான் இருந்தோம், அது ஜாலியா போனோம். பிக் பாஸ்ல ஸ்கிரிப்டட் ஷோ மக்கள் வந்து சொல்றாங்க. தமிழ் ஃபேஷன் சாகானா மக்கள் வந்து சொல்றாங்க. தமிழ் ஃபேஷன் சாகா பதிலடி என்னவா இருக்கும்? இல்ல, ஸ்கிரிப்ட் கிடையாதுங்க. ஸ்கிரிப்டே கிடையாது. கன்ஃபார்மா ஸ்கிரிப்ட் கிடையாது. அது எல்லாமே வந்து ஒரு கமெண்ட்ஸ் கேக்குறாங்க. ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து ஒரு மைண்ட் கேம் தான். நம்ம ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். புரியுதா? இன்ஸ்டாகிராம்ல வந்து சோஷியல் மீடியால வந்து தவறான கருத்துக்கள் எல்லாம் போடுறாங்க, தப்பான கருத்துக்களும் போடுறாங்க. தவறான கருத்துக்கள், தப்பான கருத்துக்கள் ஒண்ணுதாங்க. தவறான கருத்துக்கள்னா வந்து ஒரு விஷயத்தை வந்து திருப்பி சொல்றது. தப்பான கருத்துக்கள் இப்ப தப்பான அவரை பத்தி ஒரு விஷயம் சொல்றது. அதுதான் இப்ப வந்து அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா உங்க சைட்ல இருந்து வந்தாங்க, உங்க சைட்ல பாசிட்டிவ் இருந்து நெகட்டிவ் வருது. அது எப்படி பாக்குறீங்க? எந்த விமர்சனம் நல்ல விமர்சனம் தான். மொத்தத்துல நாங்க உலகத்துக்கு தெரியும். எங்க வேலை வீடியோ போடுறது, அவங்க வேலை கமெண்ட் போடுறது. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. சிம்பிள், முடிஞ்சிச்சு. CSK தோனி, தோனி வந்தா வேற யாரு நம்மளுக்கு? CSK RCB வந்து என்னைக்குமே வந்து ஒரு எனர்ஜி. அந்த டீமுக்கு என்னைக்குமே சப்போர்ட் இருக்கும். அது எப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச டீம் தான் RCB. அதனால இந்த வாட்டி அவங்க வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆனா எனக்கு CSK தான்ப்பா. Tamil Fashion Saga proudly presents Mr. Miss Teen and Kid Trans கேட்டகரியில நாங்க இன்னைக்கு ஷோ பண்றோம். தமிழ் ஸ்டார் ஆஃப் இந்தியா 2025 ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க, செலிபிரிட்டிஸ் அண்ட் எவ்ரி ஒன் லைக் எங்களை சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. நீங்களும் மீடியா பார்ட்னர்ஸ் எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வந்திருக்கீங்க. ஸோ இப்போதான் இது எங்களோட ஃபர்ஸ்ட் ஷோ. அப்படிங்கும் போது நிறைய விதத்துல எங்களுக்கு சப்போர்ட் எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட்
சேம் இவங்க சொன்ன மாதிரி தான். பட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடு பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. வடிவகர்சி அம்மா, ஜெஃப்ரி, சத்யா அண்ட் ஜேஎஸ்கே. ஸோ இவங்க மாதிரி ஆளுங்களாம் இருக்கிறதுனால தான் நமக்கு சப்போர்ட் அதிகமாக இருக்கும். அண்ட் தென் உங்களை மாதிரியான மீடியா பீப்பிள்ஸ். ஸோ எப்பவுமே உங்களோட சப்போர்ட்ஸ் எனக்கு தேவைப்படும், எங்கள் டீமுக்கு தேவைப்படும். கண்டிப்பாக நீங்கள் இந்த அளவுக்கான ஒரு க்ரௌடை வந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. மோஸ்ட்லி அப்படியே ஃபேஷன் ஷோஸ் பண்ணாலுமே ஒரு 8 o'clock 6 o'clock மேல எல்லாரும் வைண்ட் அப் ஆகி போயிடுவாங்க. பட் ஸ்டில் வெயிட் பண்ணி எங்களுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து யாராவது ஷோ பண்ணும்போது ஒரு கேட்டகரி தான் பண்ணுவாங்க. நீங்க வந்து எல்லா கேட்டகரி வந்து ப்ளஸ் அது இல்லாம வந்து அரவணையும் சேர்த்து பண்ணிருக்கீங்க. ஆமா சார், திருநங்கையும் சேர்த்து வச்சு ஏன் அவங்கள மட்டும் விடணும்? எதுவும் கிடையாது. கண்டிப்பா அவங்களுக்கான வாய்ப்புகள் முன்னாடி வரணும் இல்லையா? சோ இப்போ காலையில இப்போ நாங்க டேலண்ட் ரவுண்ட் பண்றோம்னா அவங்க வந்துட்டு கொஞ்சம் தயங்குறாங்க. அந்த தயக்கத்துக்கு காரணம் யாரு? சமூகத்துல இருக்க நம்ம தான், கூட இருக்க நம்ம. சோ அவங்கள ஒதுக்காம அவங்களே சேர்த்து நம்ம வந்துட்டு ஒரு ஷோ பண்ணா நல்லபடியா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், ஒதுக்கப்பட மாட்டாங்க நாங்க நினைச்சோம். அதனாலதான் நாங்க பண்ணோம். அது மட்டும் இல்லாம நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி, அது என்னன்னா நீ எல்லாத்தையும் ஒரே டைம்ல வைக்கிற, எல்லா கேட்டகரியும் வைக்கிற, எல்லாமே பண்றேன்னா நமக்கு எல்லாருமே தான் தேவை. இவங்க அவங்க மட்டும் தான் சூஸ் பண்ணி பண்ணணும், நம்ம பண்ணாமே இருக்கலாமே. ஆல்ரெடி சூஸ் பண்ணி பண்றபோது எதுக்கு நம்ம பண்ணோம்? இல்ல எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக தான் நம்ம இப்போ தமிழ் ஃபேஷன் சகா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சூஸ்டா இவங்க தான் வரணுன்றதுக்காக நாங்க ஸ்டார்ட் பண்ணல. ஸோ எப்பவுமே சரி, இன்னைக்கு மட்டும் இல்ல, எப்போ நாங்க கண்டக்ட் பண்ணாலுமே எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கிடைக்கும் நம்ம தமிழ் ஃபேஷன் சகால இருந்து. ஃபியூச்சர்ல தமிழ் சகான்னு போட்டுறீங்க, நம்ம நாட்டுல போட்டுறீங்களா? மத்த எல்லா செட் பண்ணுவீங்க? இல்ல, தமிழ் ஃபேஷன் சகான்றது எங்க கம்பெனிக்கான பேரு. இட்ஸ் a TFS, தமிழ் ஃபேஷன் சகா அப்படிங்கிறது கம்பெனியோட நேம். இது தமிழ்நாட்டுல மட்டும் தான் இப்போ கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்கன்னா ஒரு 5 ஸ்டேட்ஸ் ஆளுங்க தான் இருக்காங்க இதுக்குள்ளார. சோ அதனால தான் ஸ்டார் ஆஃப் இந்தியா 2022ங்கறதே நாங்க வச்சிருக்கோம். சோ என்னன்னா மேட் இன் தமிழ்நாடு வந்து உலகம் ஃபுல்லா போறது இல்லையா? மேட் இன் தமிழ்நாடு இப்போ உலகம் ஃபுல்லா போயிட்டு இருக்கு. சோ சேம் தமிழ் ஃபேஷன் சகா உலகம் ஃபுல்லா ஒரு நாள் போவோம். ஃபியூச்சர் டேஸ்ல எங்களோட பிராண்ட் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிய வருங்கிறது எங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கு. ஃபேஷனாலே வந்து ஒரு சில நபர்கள் வந்து சொல்றது என்னன்னா ஆபாசமான ஒரு காஸ்டியூம் போட்டுட்டு வாக்கிங் நடந்து வருவாங்கன்னு ஒரு சில நபர்கள். கண்டிப்பா இல்ல. உங்க கேள்வி முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், கண்டிப்பா கிடையாது. அதுக்கு உங்களது பதில் என்ன? எந்த மாதிரியான ஃபேஷன் நம்ம ஊர்ல வந்து ஃபேஷன் இது ஹைப் பண்ணி இன்னும் வரல. சோ மேலை நாடுகள்ல வந்து ஃபேஷனோட ஹைப் வந்து நல்லாவே வருது, நம்ம ஊர்ல வரல. இதுக்கு என்ன? இப்பயுமே நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஃபெமினா மிஸ் இந்தியா, இப்போ மிஸ் வேர்ல்டு, மிஸ் யூனிவர்ஸ்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க உலக அழகின்னு சொல்லி நம்ம எல்லாருமே சொல்லி பெருமையா சொல்றோம். இப்போ இந்தியாவில் ஒருத்தவங்க உலக அழகியா வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே நம்ம பாராட்டுறோம், ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றோம். பட் என்னன்னா நீங்க சொல்றது ஆபாசமான காஸ்டியூம்னு சொல்றீங்களா? எதை சொல்றீங்க? பிகினி காஸ்டியூம் சொல்றீங்களா? அந்த பிகினி காஸ்டியூமே வந்துட்டு ஆபாசத்தை காட்டுறதுக்காக கிடையாது. ஒரு பொண்ணு அவங்களோட உடம்பு வச்சு அவங்க எவ்வளவு கான்பிடண்டா நடக்கிறாங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அதை தவிர்த்து அது ஆபாசமே கிடையாது. அது கான்பிடன்ட் லெவல் தான் பாக்குறாங்க. எனக்கு என்னோட பாடியை வச்சு நான் கான்பிடண்டா இருக்கேன். எப்பவுமே வந்துட்டு என்னோட கான்பிடன்ட் லெவல் காட்டுறதுக்காக தான் அந்த ஒரு ரவுண்டுமே இருக்குமே தவிர்த்து, பிகினி ரவுண்டுமே தவிர்த்து ஆபாசத்தை காட்டக்கூடிய ரவுண்ட் அது கிடையாது. கண்டிப்பா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்த மாதிரி வந்து அரைக்குறைமா ட்ரெஸ் போட்டு வரதா ஃபேஷன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. இங்க வந்து எல்லாரோட பேரண்ட்ஸுமே வந்து இங்க உட்காந்து தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் கை தட்டி எல்லாருக்குமே உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க. சோ அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எல்லாம் நினைக்காத போது எல்லாரும் நினைக்கிறாங்க. நீங்க சொல்லலாம் கலாச்சாரம் வரல, எனக்கு சொல்றேன். அந்த ஃபேஷன் கலாச்சாரம் பாத்தீங்கன்னா இந்த நாடுகள வரல. இப்ப கலாச்சாரம்னு பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் எப்ப மிஸ் வேர்ல்ட் ஆனாங்க, அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அந்த ஒரு இது இருக்குதானே, அதுல ஆபாசம் இல்லையே. அது ஒரு கான்ஃபிடன்ட் லெவல்ல காட்டுறதுக்காக மட்டுமே. Thank you so much and thank you so much for all the support.